السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى الذين أدركوا قربه وعهدا والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله أدركني مرادي يا حبيب الله صلى الله تعالى عليه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا صدق الله مولانا العظيم. سئل عن صوم يوم الاثنين قال رسول الله صلى الله عليه وسلم ذلك يوم ولدت فيه صدق رسول الله صلى الله تعالى عليه وسلم. அருமையான முஃமின்களே, நல்லதை பேசவும் கேட்கவும் வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அவனது ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கு நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் வல்ல ரஹ்மான் வாய்ப்பையும் நசீபையும் தந்தல் புரிவானாக. அருமையான முஃமின்களே, மூமினுடைய உயர்ந்த நற்குணங்களில் ஒன்று சுக்ரு செய்வது, நன்றி செலுத்துவது. பல இடத்தில் அல்லாஹு தாலா இந்த சுக்குரை குறித்து பேசுகிறார். வஷ்குருல் இல்லா, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் எண்ணற்ற அருட்கொடைகளை, எண்ணற்ற ரஹ்மத்துகளை இந்த ஒட்டுமொத்த ஜீவராசிகளுக்கும் வழங்கி இருக்கிறான். அதன் பெயரில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. நன்றி செலுத்தணும். இது மூமினுடைய உயர்ந்த நற்குணங்களில் ஒன்று. அல்லாஹ் நம்மை நன்றியாளர்களாக ஆக்குவானாக. எல்லா சமூகத்தினரும் அந்த சமூகத்தில் வாழ்ந்த உத்தமர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அந்தந்த ரசூல்மார்களுக்கு, அந்தந்த சமூகத்துக்கு வந்த நபிமார்களுக்கு நன்றியுள்ளவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. யகூதிகள் நோன்பு நோட்டு இருக்கிறாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏப்பா இன்னைக்கு நீங்க நோன்பு நோட்டு இருக்கிறீங்க? முஹர்ரம் மாசம் 10வது நாள், ஆஷூரான்னு சொல்றோமா இல்லையா? அப்ப சொன்னாங்க, இன்றைய தினம் எங்களுடைய நபிக்கு வெற்றி கிடைத்தது. எங்களுடைய நபி ஓரிரை கொள்கையில் இருந்த எங்களது நபிக்கும் அவருடைய அந்த நபியை பின்பற்றிய சத்திய உண்மையான மூமின்களுக்கு வெற்றி கிடைத்த நாள், என் நபியின் எதிரி அழிந்த நாள். எனவே ஷுக்குரன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வச்சாங்க. அதனால அவங்களை பின்பற்ற நாங்களும் நோன்பு வைக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய ஒரு அருள், ஒரு பேருபகாரம், ஒரு நிஅமத் அந்த சமூகத்துக்கு கிடைத்ததின் காரணமாக அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு வைத்தார்கள். ஒரு நாளை குறிப்பிட்டு நோன்பு நோற்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை இந்த உம்மத்தின் மீதும் சொன்னாங்க. ஃபனஹனு அவுலா பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்க தான் நெருக்கம். அதனால யௌமுல் ஆஷூரா அன்றைக்கு என்ன செய்யும், நாங்களும் நோன்பு நோக்க போறோம். யகூதிகளுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில தாசூரா 9ஆம் நாளை நோன்பு நோக்க சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளில் தனக்கு கிடைத்த பேருபகாரத்துக்காக வேண்டி அல்லாஹ்வை நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துவது என்பது எல்லா காலகட்டத்திலும் இருந்து வந்த ஒரு செயல்முறை.
நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தப்ப அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 7வது நாள் அக்கீகா கொடுத்தாங்க. நம்ம அக்கீகா கொடுக்கிறோமா இல்லையா? அது ஒரு சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆண் குழந்தை பிறந்தா 2 ஆடு அறுத்து கொடுங்க, குழந்தை பெண் குழந்தையாக இருந்தா 1 ஆட்டை அறுத்து கொடுங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நமக்கு ஒரு ரஹ்மத்து கிடைச்சிருக்கு, ஒரு அருள் கிடைச்சிருக்குது, ஒரு நியமத்து கிடைச்சிருக்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அப்போ அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நன்றி செலுத்தும் முகமாக அக்கீகா கொடுத்தாங்க. பைஹகியில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ரிவாயத் வருகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை வெளிப்படுத்தியதற்கு பிறகு ஒரு அக்கீகா கொடுத்தாங்க. இதற்கு ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்ற பொழுது, அக்கீகா என்பது ஒரு மனிதன் 2 முறை கொடுப்பதல்ல. ஒருக்க கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு, 2வது தடவை அதை மீட்ட வேண்டியதில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வதாக கொடுத்தார்கள் அல்லவா, அது நாயகம் அவர்களை ரஹ்மத்துல் ஆலமீனாக அல்லாஹ் ஆக்கினான். அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக அக்கீகா கொடுத்தாங்க. உலகத்தார்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாக இருக்கிற போது அந்த உலகத்தாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா கண்மணி நாயகத்தை ரஹ்மத்துல் ஆலமீனாக ஆக்கினார். இந்த நன்றியை வெளிப்படுத்தும் முகமாக, இந்த நன்றி சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக, நன்றி செலுத்தும் முகமாக, இந்த அருளுக்காக, பெரும் நியமத்துக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கீகா கொடுத்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டயே கேட்கப்பட்டது, நாயகமே திங்கட்கிழமை ஏன் நம்ம நோன்பு வைக்கிறோம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாலிக யௌமுன் உலித்து ஃபீஹி, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன். அப்போ பிறந்த இந்த நாளில் நோன்பு வைத்து நன்றியை வெளிப்படுத்தினார்கள். நாயகம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த உம்மத்துக்கும் அந்த நோன்பு நோற்பது ஒரு சுன்னத். குறிப்பிட்ட ஒரு நாள், அது நாயகம் பிறந்திருக்கின்ற நாள், இந்த உம்மத்துக்கே பேருபகாரம் இல்லையா? அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா. இந்த மூமின்களுக்கு இந்த நாயகத்தை அனுப்பி வைப்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா நிச்சயமாக பேருபகாரம் செஞ்சிட்டான். இந்த நாயகத்தை ரசூலாக பெற்றிருப்பது, இது நமக்கு கிடைத்த பேருபகாரம். பெரும் நியமத்து மட்டும் இல்லைங்க, நியமத்துக்கே உதாரணம் சொல்லுகின்ற அளவுக்கு நாயகம் கிடைத்திருப்பது பெரும் பாக்கியம். அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆன்ல சொல்றான், வலி உத்திம்ம நிஅமதி அலைக்கும் வலஅல்லக்கும் தஹ்ததுன் கமா அர்ஸல்னா ஃபீக்கும் ரசூலா. உங்களுக்கு இந்த நபி ரசூலாக அனுப்பி பேருபகாரம் செஞ்சனா இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஹிதாயத்தை கொண்டு நான் பேருபகாரம் செஞ்சிருக்கிறேன். அப்போ பேருபகாரத்துக்கே ஊமை காட்டுகின்ற அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை இருக்கிறது. அப்போ அந்த நபி நாம் எப்படி கொண்டாடணும்? அந்த நபி நமக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் இல்லையா? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம், பிறந்த நாளை நாம் எப்படி கொண்டாடணும்? எவ்வளவு சந்தோஷம்! அதான் இமாம்கள் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கட்டும், இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கட்டும், அனைத்து சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அனைத்து உலமாக்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது. அந்த நாளில் இன்னொரு செய்தி என்னன்னா, மூமின்களுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னாலே நல்ல அமல்களை அதிகப்படுத்துவது. பாருங்க, மீலாது அப்போ மௌலிது ஷரீஃப், நாயகத்தை பற்றி புகழ் பாடும், நாயகத்தின் வரலாறுகள் பேசப்படுகிறது, தான தர்மங்கள் கொடுக்கப்படுகிறது, நோன்பு நோக்கப்படுகிறது, ஸலவாத்துக்களை அதிகமாக ஓதப்படுகிறது, உணவு அளிக்கப்படுகிறது, இப்படி சந்தோஷத்தை வெளிப்படுத்தப்படுகிறது. இப்படி நல்லமல்களின் மூலமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்தணுங்கிறாங்க. அப்படித்தான் அல்லாஹும் சொல்றான், குல் பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ. நபியே சொல்லுங்க, அல்லாஹ்வின் அருளை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் இந்த மூமின்கள் சந்தோஷம் அடையட்டும்.
நமக்கு கிடைச்ச பெரும் ரஹ்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நமக்கு எண்ணற்ற நியமத்துக்களை, எண்ணற்ற ரஹ்மத்துக்களை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவன் கொடுத்த நியமத்துகளில், கொடுத்த ரஹ்மத்துகளில் மாபெரும் நியமத்தும் ரஹ்மத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை கொண்டு சந்தோஷம் அடையாமல் நாம் யாரை கொண்டு சந்தோஷம் அடைய போகிறோம்? அபு மூஸல் ஸர்ஹூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கின்றார். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் தருவானாக. கண்மணி நாயகத்தை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே, யா ரசூலல்லாஹ், நீங்க பிறந்த நாள்ல நாங்க மீலாது ஓதுறோம், மௌலிது ஓதுறோம், ஏழை எளியோருக்கு உணவு வழங்குறோம், சதக்காக்கள் செய்கின்றோம், தான தர்மங்கள் செய்கின்றோம், உங்களை கொண்டு நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம் நாயகமே, இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாசகத்தை சொல்றாங்க, மன் ஃபரிஹ பினா ஃபரிஹ்னா பிஹி. யார் என்னை கொண்டு சந்தோஷம் அடைகிறாரோ அவரை கொண்டு நான் சந்தோஷம் அடைகிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் யாரால் சந்தோஷம் அடைகின்றார்களோ அந்த ஒரு நல்ல சாலிஹீன்கள் கூட்டத்தில் நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா நமக்கு அளித்த மிகப்பெரும் அருட்கொடைக்கு அனுதினமும் நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு நசீபை தருவாராக. அந்த ரசூலுடைய புகழ்களை, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிமுறைகளை வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.